வணக்கம் நண்பர்களே. கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத கணிக்க முடியும். அந்த வகையில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசை கணக்கில் கொண்டு எந்த மாதிரியான பலன்கள் 15 நாட்களுக்கும் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். துலா ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சுக்கிர பகவான் தான். துலா ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதமும், சுவாதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்குது. துலா ராசி கால புருஷனோட அங்கமைப்புல அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. இது ஒரு சுபராசியா பார்க்கப்படுது. அழகு, கலை, உணர்ச்சி இதோட அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால மற்றவங்களை விட அழகாகவும் கலை உணர்ச்சிகள்ல ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் துலா ராசியில உச்சமடைஞ்சு இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் நீச்சல் அடைகிறதால உங்களுக்கு நாட்டு நிர்வாகத்துல எவ்வளவு திறமை இருக்கும். ஆனா வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைங்கிறது கம்மி தான். துலா ராசிகளை பிறந்தவங்க நேர்மையா இருக்க விரும்புவாங்க. நீதிமான்களாகவும் அதே மாதிரி தராசு மாதிரி எவ்வளவு சின்னதா இருந்தாலுமே துல்லியமா எடை போடக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவங்க. வசீகரமான தோற்றம், உறுதியான பேச்சு இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க. மற்றவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்படியாவது பாடுபடுன்னு நினைக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண்ணா பார்க்குறப்ப 9043637512 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எளிதாகவே தீர்வு காண முடியும். உங்களுக்கு இந்த 15 நாட்களும் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா, இயல்பாகவே நீங்கள் அடுத்தவங்கள அனுசரித்து போகிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. இந்த வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் சாதகமான முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பணம் மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படுறதா நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம். அதனால உங்களுக்கு நன்மையும் பின்தொடர்ந்து வரப்போகுதுன்னே சொல்லலாம். ஆன்மீக பணியில் உங்கள் மனசு நாட்டம் அதிகரிக்க செய்யும். பணம் வரத்து பார்க்குறப்ப அது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் பல எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வந்து உங்களுக்கு இனி அந்த எதிர்ப்பெல்லாம் மறையக்கூடிய காலகட்டம். பகை பாராட்டினவங்க கூட பகையை மறந்து இனி உங்ககிட்ட நட்புக்காரன் நீட்ட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும். எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை உங்கள் வாக்கு வன்மையால் அது காரிய அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலுமே நீங்கள் ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்னன்னா, சரியான நேரத்துக்கு சரியான சாப்பிட்றது தான். முறை தவிர நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடலுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கூடவே ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க. போதிய தூக்கம் இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியங்கிறது நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் நீங்கள் ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொள்வது நல்லது. கூடவே வாகனம், வீடு இது எல்லாமே கொஞ்சம் செலவு இந்த வாரங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறதை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த 15 நாட்களும் சிறப்பாகவே அமையும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இல்லைனாலுமே லாபத்துக்கு உங்களுக்கு குறைச்சல் இருக்காது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம். பங்குதாரர்களோட இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இனி நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்களா இருந்தால் இது வரைக்கும் தடங்கள் இதை எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். இனி உங்களுடைய கூடுதல் உழைப்பு மூலமாக பல முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் கடக்க போகிறீங்க. பணி நிமித்தமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இந்த வாரங்களில் வரப்போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எதையுமே வெளிக்காட்டாமல் இன்முகம் கொடுத்து பேசிட்டு வாங்க. உங்கள் பேச்சில் இனிமை கூட்டிகிட்டு வரதால உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு இருந்த வார்த்தை எல்லாமே இதனால நீங்கும். பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறை காட்டிட்டு வாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது தான் நல்லது. பெண்களாக இருக்கிறவங்க சாமர்த்தியமான பேச்சு மூலமாக காரிய வெற்றி உங்களால் உண்டு பண்ண முடியும். மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுறதை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். பழைய பாக்கி வசலாகும், புதுசாக ஆர்டர் கிடைக்கும், முக்கிய நபர்களுடைய ஆதரவும் கிடைக்க போகுது. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் அதிகரிக்க போகுது. கொடுத்த வேலையை திறமையை செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனைங்கிறது அதிகரிக்க போகுது. நண்பர்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். எந்த தடையுமே தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெற போறீங்க. மனசுல மகிழ்ச்சி உண்டாக போகுதுன்னே சொல்லலாம். பதவி சம்பந்தமான விஷயத்துல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாக போகுது. எதிர்ப்புகளை கூட சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. கூடுதல் கவனத்தோட பாடங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது உங்களுக்கு பல வகையிலும் வெற்றி ஏற்படுத்தி தரும்.
மேலுமே நட்சத்திர பலனா பார்க்கறப்ப சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்களா இருந்தா ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலைக்கு இப்ப பாராட்டு, பண உதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குடும்பத்துல இருந்துட்டு இருந்த டென்ஷன் குறைஞ்சு சந்தோஷமான நிலைமை தான் மனசுல இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு இனி நீடிக்க போகுது. பிள்ளைகளோட நடத்த கூட மனசுக்கு உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலா வந்து சேரும். டென்ஷன் குறையும். மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க தேர்வு முடிவு பத்தி மனசுல வாட்டி வதச்சு கொண்டிருந்த இந்த டென்ஷன் இனி நீங்க போகுது. புதிய நட்பு மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக தான் வந்து சேரும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு நல்ல பலன் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். திறமையான பேச்சு மூலமா காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க கூட இனி விலகி சென்று விடுவாங்க. தெய்வ பிரார்த்தனைங்கிறது உங்க மனசுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொண்டு வந்து தரும். பண வருவன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அரசாங்க காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கூடவே நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே மகிழ்ச்சியான சூழ்நிலையை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும். மேலுமே துளாராசி அன்பர்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளணும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ சூரியன் உங்களை 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. பண விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா நடந்து கொள்றதா நல்லது. பைனான்ஸ் மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க. செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. மருத்துவரா இருக்கக்கூடியவங்க நோயாளிகள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறதால இந்த விஷயங்களை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்றது நல்லது. சில நேரத்தில் நல்லது செய்ய போய் கெடுதலாம் வந்து சேர்ந்துடலாம். உறவினர்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவே உபத்திரமா கூட மாறிவிடாம பார்த்துக்கோங்க. புதன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இதனால வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் மறையும். அதே மாதிரி தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் லாபங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப் பத்திரங்களை நீங்கள் கரெக்டாக முறையாக எழுதிக்கிட்டீங்கன்னாவே பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மாமனார் வகையில் ஏதாவது சொத்து இருந்தால் அது கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வாரங்களில் கிடைக்கும். வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பங்கு பரிவர்த்தனைன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். குரு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெறணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். வரவுக்கு மேலே செலவு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு அப்பப்போ ஏற்படலாம். ஆடம்பரமான செலவு செய்யறத மட்டும் தவிர்த்துடுங்க. தனக்கு மிஞ்சி தான் தான தர்மங்கிறத நீங்க மனசுல வச்சு செயல்படுறது நல்லது. சுக்கிரன் 8ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க. இதனால விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சனி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால உங்க அலட்சியமான போக்கால சில நேரங்களில் அவமானங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால நீங்க எதுலையுமே அலட்சியம் காட்டாம கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வெளியிடங்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறதால எதிர்ப்புகளை தாண்டி ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய வாரங்களில் அமையும். கேது 12ஆம் வீட்டில் இருக்கிறதால குடும்ப சொத்து காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கோர்ட்டு வாசனை மிதிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்கிறதால இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி 4 கிரகங்களோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு கலவையான பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதங்களில் 3வது முறையாக புதன் பயிற்சி ஆகிறாங்க. இதனால உங்களுக்கு யோகங்களும் கூடவே அமைஞ்சிருக்குது. மேலும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செலவு ஏற்படுறது, திடீர் வரவு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். கடினமாக முயற்சி செய்கிறது அவசியம். தொழிலில் கொஞ்சம் மந்தமான நிலைமை இருக்கலாம். திடீர் பயணம், அலைச்சல் இது எல்லாமே ஏற்படலாம். வேலையில் நெருக்கடி, பணிச்சுமை அதிகரிக்கும். உடல் ரீதியான பாதிப்பு, லாபகரமான பயணங்கள் இது எல்லாமே இந்த வாரங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்க. இந்த மாதத்தில் 2வது வாரத்துக்கு பின்னாடி தடுமாற்று சரியாகி சீரான பாதையில் போகக்கூடிய வாய்ப்பும் நேர்மறை ஆற்றல், படைப்பாற்றல் இது எல்லாமே உங்கள் மனசில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பணியிடத்தில் மூத்தவங்க உங்கள் பணியை பாராட்டுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்தஸ்து, பதவி உயர்வு இது எல்லாமே மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு பண்ணும். உங்கள் துணையோட நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய ஒரு நட்பு வட்டங்கிறது ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்கள் மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகரிக்கும். நிலம், கட்டடம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மகிழ்ச்சி அடைவீங்க. தினசரி வருமானமும் இனி வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து அதிகரிக்கும்.
செவ்வாய் மேஷராசியில் ஆட்சியில் அமர்ந்து உங்களுக்கு ரூசக யோகத்தை உண்டாக்குறாங்க. இதனால குடும்பம், திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. துலா ராசிக்காரங்களுக்கு முதல் பாதையில கலவையான பலன் உண்டாகலாம். துலா ராசிக்காரங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படாம கோபத்துல எந்த முடிவும் எடுக்காம இருந்துட்டாவே இந்த மாதங்கள்ல முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தொடக்கத்துல உடல் நலம் பாதிப்பு அப்பப்போ வந்து போகலாம். சிறப்பா கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான தூக்கத்தையும் ஆரோக்கியமான உணவுகளையும் நீங்க எடுத்துட்டு வரதும் உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்க தைரியமா இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த வாரங்களில் தொடர்ந்து உங்களுக்கு பணிச்சுமை இருக்கத்தான் செய்யும். கடினமா உழைச்சிங்கன்னா சரியான நேரத்தில் உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். நீங்க சிவலிங்க வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்வு எப்போதும் சிறந்திருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.